ஹலோ ஆல். நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல உங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க ஃப்ரீலான்சிங்கா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, திஸ் வீடியோ இஸ் மேக் ஃபார் யூ. நான் இந்த வீடியோல நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல எப்படி நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஃபர்ஸ்ட் லைவ் கிளையன்ட் ப்ராஜெக்ட்ட கிராப் பண்ணணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் இந்த வீடியோவோட லாஸ்ட் 2 மினிட்ஸ்ல நான் எப்படி என்னோட ஃபர்ஸ்ட் லைவ் ப்ராஜெக்ட்ட கிராப் பண்ணேன்ட்டு நான் சொல்லப் போறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போற விஷயம் என்னன்னா செட்டப் அண்ட் அவுட்ரீச். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு எந்த சர்வீஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த சர்வீஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், லீட் ஜென்ரேஷன், மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ், நீங்க எல்லாத்தையுமே ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த சர்வீஸ்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணி அவுட்ரீச் பண்ண ஆரம்பிங்க. செகண்ட் விஷயம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு மினி போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ண போறோம். இந்த மினி போர்ட்ஃபோலியோ நீங்க பில்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட கிளைண்ட்ஸ் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு கிளைண்ட் கூட இல்லைனாலுமே இந்த மினி போர்ட்ஃபோலியோவை நீங்களே பில்ட் பண்ண முடியும். இதுக்கு நம்ம பண்ண போற விஷயம் ஃபர்ஸ்ட் திங் 5 போஸ்டர் டிசைனிங் இன்ஸ்டாகிராம் போஸ்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் திங் 3 ஆட் கிரியேட்டிவ்ஸை பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க கேம்பெயின்ஸோட. அண்ட் தேர்ட் திங் ஒரு கேஸ் ஸ்டடியை பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட் லாஸ்ட் ஒரு லேண்டிங் பேஜை பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்க உங்களோட மினி போர்ட்ஃபோலியோவை நீங்க ரீச் பண்ணி அதை நீங்க ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கலாம். தேர்ட் திங் என்னன்னா ப்ரிப்பேர் அ குவிக் பிட்ச். லைக் நீங்க உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ரோல்ஸ் பத்தி எக்ஸ்பர்டைஸ் நீங்க எதுல இருக்கீங்களோ ஒரு குவிக் பிட்சை நீங்க டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் ஒரு கிளைண்டோட பிசினஸுக்கு நீங்க உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலியமா, ஸ்கில்ஸ் மூலியமா அந்த கிளைண்டோட பிசினஸை நீங்க எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும், அண்ட் உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஒரு கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட்டை எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுங்கிறத ஷார்ட் அண்ட் சிம்பிளா ரொம்ப குவாலிட்டி வைஸா நீங்க ஒரு ஸ்கிரிப்டை ஒரு பிக்சர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிக்சர் நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு லிங்க்டின்ஸ்ல, இன்ஸ்டாகிராம் போஸ்டர்ஸ்ல மூலியமா நீங்க கிளைண்ட்ஸை ரீச் அவுட் பண்ணலாம். நீங்க உங்க பிக்சர் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஃபோர்த் திங் என்ன பண்ணணும்னா ஃபைன் லீட்ஸ். நீங்க லீட்ஸை போய் ஃபைன் பண்றதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். அது எப்படி சார் ஃபைன் பண்றதுன்னா லைக் கோ வித் நியர் ஸ்பேஸ் பிசினஸ். லைக் ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் பீப்புளை போய் ரீச் அவுட் பண்ணுங்க. உங்க ரெசிடென்ஸ்க்கு பக்கத்துல இருக்கிற பீப்புள், இல்ல உங்க ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்கு பக்கத்துல இருக்கிற பீப்புள், லைக் பேக்கரி வச்சிருக்கிறவங்க, இல்ல சலூன் பீப்புள், இல்லைனா ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ்ல ஒர்க் பண்ற பீப்புள், லைக் ஸ்டார்ட் அப்ஸ் வச்சிருக்கிறவங்க, லைக் ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ்ல இருந்து மிடில் ஸ்கேல் பிசினஸ் வரைக்குமே நீங்க போய் ரீச் அவுட் பண்ணலாம். எப்படி ரீச் பண்றதுன்னா அவங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல்ஸ், வெப்சைட்ஸ் அண்ட் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் அதை விட முக்கியமா நீங்க அவங்களோட ஃபேஸ்புக் பேஜஸ் அண்ட் வாட்ஸ்அப் பிசினஸ் குரூப்ஸ் இந்த மாதிரி நீங்க சர்ச் பண்ணி நீங்க அவங்கள போய் ரீச் பண்ணலாம். நீங்க இந்த பீப்புள் எல்லாம் ரீச் பண்றதுக்கு முன்னாடி 2 விஷயத்த ரொம்ப ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் ஹெசிடேஷன் ஆகவே ஆகாதீங்க. தயக்கப்பட்ட லைஃப்ல எதுவும் மாற போறது இல்ல. செகண்ட் திங் பயப்படாதீங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி ஸ்கில்னு ஒரு விஷயம் இருக்கு. உங்ககிட்ட கமிட்மெண்ட் இருக்கு. உங்ககிட்ட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி உங்ககிட்ட இருக்கு. நீங்க அந்த கிளைண்ட்ஸ் கிட்ட போயிட்டு அவங்க பிசினஸை க்ரோ பண்றதுக்காக போறீங்க. நீங்க இந்த இடத்துல போகும்போது கெஞ்சுறதோ, பயப்படுறதோ, தயக்கப்படுறதோ கண்டிப்பா இருக்க வேண்டாம். இப்படி நீங்க போய் அப்ரோச் பண்ணும்போது அந்த கிளைண்ட்ஸ் உங்ககிட்ட உங்க ப்ராஜெக்ட்டை கொடுக்கறதுக்கு கண்டிப்பா யோசிப்பாங்க. ஸோ எப்பவுமே நீங்க ஒரு கிளைண்ட் கிட்ட பேசும்போது கான்ஃபிடென்ட்டாவும் கரேஜஸாவும் பேசுங்க. டே ஒன்ல நம்ம பண்ண போற லாஸ்ட் விஷயம் என்னன்னா சென்ட் அவுட் அண்ட் ரீச் அக்ரெசிவ்லி. நம்ம அடுத்த 24 ஹவர்ஸ்ல 100 பேரை போய் ரீச் பண்ண போறோம். அதை எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்னா 50% பீப்புளை நீங்க போய் இன்ஸ்டாகிராம் மூலியமா ரீச் பண்ணுங்க. அண்ட் 30% பீப்புளை லிங்க்டின் கனெக்ஷன்ஸ்ல போய் ரீச் பண்ணுங்க. 20% பீப்புளை ஃபேஸ்புக் குரூப்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் பிசினஸ் மூலியமா ரீச் பண்ணுங்க. லாஸ்ட் 10% பீப்புளை நீங்க வாக்இன் மூலியமாவோ ஃபோன் கால்ஸ் மூலியமாவோ ரீச் அவுட் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு பீப்புளை ரீச் பண்ணி உங்க பிசினஸை இல்ல உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை நீங்க எடுத்துட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு கிளைண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஆர்கானிக்கா கிடைப்பாங்க. பட் எக்காரணத்துக்கு கொண்டு ஹெசிடேட் ஆயிட்டு ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்றதுக்காக இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல ரிசல்ட் வருது வரல இந்த 100 பேர் நம்ம ரீச் அவுட் பண்ணியே ஆகணும். அண்ட் டே 2ல நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போற விஷயம்னா கிவ் தம் ஆன் அ கால். லைக் ஒரு கிளைண்ட் உங்களுக்கு டைரக்டா நீங்க கால் பண்ண வச்சிட்டீங்கனாலே 30% ப்ராஜெக்ட் ஒர்க் இஸ் டன். பட் ஒரு கிளைண்ட் உங்களை ரீச் பண்ணும்போது நீங்க அவங்க கிட்ட எப்படி பதில் சொல்றீங்கிறத தாண்டி நீங்க எப்படி அவங்க கிட்ட கேள்வி கேட்கறீங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க கேட்க போற கேள்வியை வச்சுதான் நீங்க எந்த மாதிரி பர்சன் அண்ட் உங்களோட வேல்யூ கிரியேஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆகுங்கிறது இருக்கு. ஸோ எப்பவுமே ஒரு கிளைண்ட் கிட்ட பதில் சொல்றதை தாண்டி லிசன் பண்ணி கேள்வி கேளுங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இல்ல நான் ரொம்ப யூஸ் பண்ற இந்த 4 கேள்வி நான் சொல்றேன். அதை நீங்க கிளைண்ட்ஸ் கிட்ட பேசி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா ஒரு கிளைண்ட் ஏன் உங்களை ரீச் பண்றாங்க, லைக் அவரோட சேல்ஸ் டார்கெட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. லைக் ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். லைக் தே ஹேவ் சம் இண்டிவிஜுவல் ட்ரீம்ஸ். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மந்த்லி சேல்ஸ் டார்கெட் இருக்கும். ஒரு கிளைண்டோட மந்த்லி சேல்ஸ் டார்கெட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் விஷயம் ஒரு கிளைண்டோட ஐடியல் கஸ்டமர்ஸ் யாரு. ஒவ்வொரு கிளைண்ட்ஸுக்குமே ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, வெரைட்டி ஆஃப் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கு எந்த டிக்கெட் ஆஃப் கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு வேணும் அதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் திங் இப்போ கரண்ட்லி நீங்க அந்த ப்ராஜெக்ட்ல என்ரோல் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த கிளைண்டோட பிசினஸ்க்கு யாராச்சும் கான்டென்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்களா, ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ் ஏதாவது போயிட்டு இருக்காங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அட் லாஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னா
அவங்க அந்த கிளையண்ட் வந்து அவரோட பிசினஸ்க்கு மார்க்கெட்டிங் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்றாருங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 4 கேள்வி நீங்க கேட்கும்போது உங்க மேல அந்த கிளையண்ட்டுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் கிரியேட் ஆகும். வேல்யூ கிரியேஷன் ரொம்ப பெருசா இருக்கும். நீங்க டிமாண்ட் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அடுத்து நம்ம பண்ண போறது கிவ் தம் அ குயிக் சொல்யூஷன். இப்போ உங்களுக்கு கிளையண்ட்ஸோட ஓரளவுக்கு ரெக்யர்மெண்ட் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ அவரோட ரெக்யர்மெண்ட்ஸ் தெரிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களால என்ன சொல்யூஷன் குடுக்க முடியுமோ, என்ன கமிட்மெண்ட் குடுக்க முடியுமோ, பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில் அண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் அத மட்டுமே குடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இவ்ளோ அமௌண்ட்க்கு கேம்பெயின் ஆட்ஸ் ரன் பண்ணேன்னா, இவ்ளோ என்குயரீஸ் நான் வர வைக்க முடியும். இவ்ளோ என்குயரீஸ் வந்துச்சுன்னா, இவ்ளோ கன்வர்ஷன் ரேட் உங்களுக்கு இருக்கும். இது மூலியமா உங்க பிசினஸ நீங்க இந்த லெவலுக்கு குரோ பண்ணலாம். இந்த மாரி மேப் பண்ணி அவங்களுக்கு கிளியரா டேட்டா வேல்யூஸோட ஒரு சொல்யூஷன குடுங்க. அண்ட் என்னைக்குமே கிளையண்ட் கிட்ட இந்த மாரி அனாலிசிஸோட சொல்யூஷன் குடுக்கும்போது பொய் சொல்லாதீங்க. இன்கேஸ் நீங்க இப்போ சொல்றது பொய்ங்கிறது கிளையண்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு அப்டின்னா, அவருக்கு உங்க மேல இருக்கிற ட்ரஸ்ட்ங்கிறது அந்த மொமெண்ட்லயே பிரேக் ஆயிரும். இந்த ப்ராஜெக்ட்ட நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகவே முடியாது. அடுத்து நம்ம பண்ண போறது ஆஃபர் அ லோ ரிஸ்க் என்ட்ரி. உங்க கிளையன்ட்டுக்கு அவரால எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ, இல்ல அவரால என்ன கமிட்மெண்ட் உங்களால வாங்க முடியுமோ அவங்க கிட்ட இருந்து, அத மட்டுமே நீங்க வந்து ஆஃபரா குடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 7 டேஸ் ட்ரையல் நீங்க ரன் பண்ணலாம். அப்படி இல்லன்னா உங்க பெர்ஃபார்மன்ஸ பேஸ் பண்ணி இவ்வளோ அமௌண்ட்ஸ்க்கு நீங்க கேம்பெயின்ஸ் ரன் பண்ணலாம். இல்ல அவரோட சோசியல் மீடியா மேனேஜ்மென்ட்ட உங்க கான்டென்ட்ஸ் மூலியமா எப்படி நீங்க இன்பில்ட் பண்றதுங்கிறத ஒரு ஆஃபர் மூலியமா நீங்க கிரியேட் பண்ணலாம். பட் என்னைக்குமே கிளையண்டால முடியாத விஷயத்த அவங்களுக்கு ஆஃபரா குடுக்காதீங்க. இது எப்படி நீங்க கிளையண்ட்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணலாம்னா, ஒரு ₹2000 ஒரு ஆட ரன் பண்ணலாம் 1 வாரத்துக்கு. இது நீங்க ரன் பண்றதுக்காக உங்க கான்டென்ட்க்கும், கேம்பெயின்க்காகவும் உங்களோட பெர்சனல் சர்வீஸ் சார்ஜா ஒரு ₹3000 நீங்க கோட் பண்ணலாம். ஸோ டோட்டலி 1 வாரத்துக்கு நீங்க இந்த ஆட ரன் பண்ணி இதோட ரிசல்ட் எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு அண்ட் கிளையண்ட் கிட்ட அடுத்த மந்த்துக்கு நீங்க வந்து உங்களோட அமௌண்ட்ட நீங்க வந்து டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ என்னைக்குமே கிளையண்ட்ஸுக்கு அவரால என்ன முடியுமோ, இல்ல என்ன டைம் பீரியட்குள்ள, எந்த அமௌண்ட் பட்ஜெட்குள்ள அவரால முடியிற விஷயத்த நீங்க குடுக்கும்போது, ஈஸியா அத வந்து அந்த டீல வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம பண்ண போற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரியேட் அர்ஜென்சி. இந்த விஷயம் தான் நெறைய டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் பண்ண தவறுற ஒரு விஷயம். ஏன்னா, இந்த டீல குளோஸ் பண்றதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் சென்டர் பாயிண்ட்டே இந்த கிரியேட் அர்ஜென்சி தான். ஒரு கிளையன்ட்க்கு உங்க மேல 100% ட்ரஸ்ட்டும், 100% வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனும் இருந்துச்சுன்னா, அந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி அவங்க உங்ககிட்ட குடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா, அந்த ட்ரஸ்ட்டையும், ரீசனையும் அந்த கிளையண்ட்ஸ்க்கு நீங்க வந்து இன்ஜெக்ட் பண்ணா மட்டும் தான் அத நீங்க வந்து இன்டேக் பண்ண முடியும். அத எப்படி இன்டேக் பண்றதுன்னா, இந்த இடத்துல தான் உங்க டிமாண்ட நீங்க கிரியேட் பண்ணணும். அத எப்படி கிரியேட் பண்றதுன்னா, நீங்க கிளையண்ட் கிட்ட நான் வந்து நெறைய கிளையண்ட்ஸ் கூட வொர்க் பண்ண போறது கிடையாது. ஒன்லி 2 கிளையண்ட்ஸ் கூட மட்டும் தான் வொர்க் பண்ண போறேன். இந்த 2 பேர்ல நீங்களும் ஒருத்தரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களோட அப்டேட்ட குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள என்கிட்ட சொல்லுங்க. இப்படி நீங்க பேசி கிளையண்டோட அர்ஜென்சிய கிரியேட் பண்ணலாம். 2வது விஷயம் எப்படி பண்ணலாம்னா, ஒன்ஸ் உங்க கிளையண்ட் வந்து கன்வின்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா, நீங்க அவங்க கிட்ட உங்களோட டிசிஷன் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க என்கிட்ட இன்னைக்குள்ள இல்ல நாளைக்குள்ள சொன்னீங்கன்னா, நாம இன்னைக்கே கேம்பெயின செட் பண்றதுக்கான வொர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டு, கேம்பெயின கிரியேட்டே பண்ணிட்டு, நாளைக்கு நாம இந்த கேம்பெயின லான்ச் பண்றதுக்கான வேலைய ஆரம்பிக்கலாம். இப்படி நீங்க பேசி பாருங்க. சோ தட் நீங்க இப்படி பேசி கமிட்மெண்ட் குடுக்கும்போது, அந்த கிளையன்ட்க்கு உங்க மேல ட்ரஸ்ட்டும், ரீசனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த அர்ஜென்சி மூலியமா உங்களோட டீல நீங்க 99% ரொம்ப ஈஸியா கிராக் பண்ண முடியும். டே 2ல நம்ம ஃபைனலா பண்ண போற விஷயம் இதுதான். அது என்னதுன்னா, கலெக்ட் த பேமெண்ட் பிஃபோர் யூ ஸ்டார்ட் த வொர்க். அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஷேர் பண்றேன். எந்த ஒரு கிளையன்ட்க்குமே ஒரு ஸ்ட்ராங்கான கமிட்மெண்ட் இல்லாம, நீங்க ஃப்ரீ ட்ரையல்ஸ லாங் டெர்ம்க்கு குடுக்கவே கூடாது. அப்படி நீங்க குடுத்தீங்கன்னா, அதோட விளைவுகள நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. சோ தட் கிளையண்ட்ஸ்க்கு நீங்க பண்ற சர்விஸ்க்கு நீங்க என்ன சார்ஜஸ் பண்ணணுமோ, அந்த சார்ஜஸ நீங்க பிஃபோரா பேமெண்ட் வாங்கிட்டு தான் அந்த சர்விஸ நீங்க பண்றதுக்கான வேலைய ஆரம்பிக்கணும். சோ இப்ப நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க 2 டேஸ்க்கு மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் ஆன் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இந்த 2 டேஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ட நீங்க கிராப் பண்ண முடியும். பட் இது உடனே நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஐ டோன்ட் நோ அபௌட் இட். பட் நீங்க இத வந்து லாங் டெர்ம்க்கு கன்சிஸ்டன்சியா வித்தவுட் எனி ஹெசிடேஷனோட டிட்டர்மைன்டா, டெடிகேட்டடா வொர்க் பண்ணீங்கன்னா, யூ வில் கெட் யுவர் ரிசல்ட். நான் இந்த வீடியோல ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி, நான் எப்படி என்னோட ஃபர்ஸ்ட் கிளையன்ட் ப்ராஜெக்ட்ட எப்படி 2 டேஸ்ல கிராப் பண்ணேங்கிற விஷயத்த இப்ப சிம்ப்ளிஃபைடா சொல்றேன். இனிஷியல் டேஸ்ல நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டு, நிறைய பிராண்ட்ஸ் கூட வொர்க் பண்ணணுங்கிறது தான் எனக்கும் ட்ரீமா இருந்துச்சு. பட் என்னால ட்ரஸ்ட்டும், ரீசன்ஸும் பெரிய லெவல்ல குடுக்க முடியல. பட் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் வந்து எனக்கு அவரோட ஃபேஷன் டிசைனிங் ஒரு 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 டிரெஸ் ஷாப்ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதுல வந்து வொர்க் பண்றதுக்காக. அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா, லைக் அவருக்கு சேல்ஸ் வருது. பட் சம்டைம்ஸ் அவருக்கு சேல்ஸ் வராமயும் இருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப வேஸ்ட்டா அப்படியே அவரோட ஷாப்லயே கடந்துட்டே இருந்துச்சு. இத எப்படியாச்சும் வந்து வெளிய தள்ளணுங்கிறத அவர் என்கிட்ட புலம்பிட்டு இருந்தாரு. அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, லைக் ஒரு ஆஃபர் நம்ம லான்ச் பண்ணலாம். இந்த ஆஃபர நம்ம டேட் அண்ட் பிரைஸ் வைஸ் மட்டும் குடுக்காம, டைம்ஸ் நம்ம குடுக்கலாம்னு நான் நினைச்சேன். அது எப்படி நான் பண்ணேன் அப்படின்னா, ஒரு டீ ஷர்ட்டோட வேல்யூ வந்து ஒரு ₹200 இருக்குன்னா, இத அவர் என்கிட்ட என்ன சொன்னார்ன்னா, நம்ம ஒரு ₹100க்கு குடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவரோட டார்கெட்டா இருந்துச்சு. பட் நான் இதுல கொஞ்சம் விஷயத்த வந்து ஆட் பண்ணி என் கான்டென்ட்ட நான் கொஞ்சம் மாத்த ஆரம்பிச்சேன். நான் என்ன பண்ணேன்னா, அதே டீ ஷர்ட்டோட வேல்யூவ ₹300ன்னு கோட் பண்ணி,
நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸ்ல வாங்கினா மட்டும் 50 rupees to 100 rupeesங்கிற மாதிரி நான் ஆட் ரன் பண்ணி பார்த்தேன். இதுக்கேற்ற மாதிரி கான்டென்ட் மேக் பண்ணேன், வீடியோஸ் எடிட்டிங் பண்ணேன், இதுக்கேற்ற மாதிரி நான் வந்து போஸ்டர்ஸ் மேக் பண்ணேன். அண்ட் நிறைய எனக்கு வந்து லீட்ஸ் கிடைச்சது, ஆர்கானிக் லீட்ஸ் கிடைச்சது. நீங்க நம்ப மாட்டீங்க, அவருக்கு இருந்த அந்த 1 வீக் ஆஃப் ஸ்டாக்கை நான் வித்தின் 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ள நான் கிளியர் பண்ணி கொடுத்தேன். அது மூலியமா எனக்கு நிறைய ட்ரஸ்ட்டும், அவருக்கு நான் ஒரு ரீசனும் கொடுத்தேன். ஸோ இப்படிதான் என்னோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட்டை நான் வித்தின் 2 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சேன். இந்த ப்ராஜெக்ட்ல நான் ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குற விஷயம் என்னன்னா, நீங்க வந்து சேல்ஸை பிரைசிங் மூலியமாவோ, டே மூலியமாவோ கொண்டு போகாம டைமிங் மூலியமா எடுத்துட்டு போனீங்கன்னா, ஹவர்ஸ் லைக் மினிட்ஸ், செகண்ட்ஸ் ஈவன் தோ முடிஞ்சா இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போகும்போது ரிசல்ட்ஸ்ங்கிறது ரொம்ப உங்களுக்கு ஆர்கானிக்கா வரும். ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் தெரிஞ்சுக்க, பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு விஸ்டாடெக்கை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.